தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் மேகதாது அணை கட்ட ஒத்துழையுங்கள். மேகதாது அணை கட்டினால் இரு மாநிலங்களும் பயன்பெறும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் மேகதாது அணை கட்டினால் இரு மாநிலங்களும் பயன்பெறும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் காவ்யா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சியின் ஒரே தரப்பினராக இருந்த போதும் கர்நாடக தமிழ்நாடு அரசுகளுக்கிடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தற்போது மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் தனது கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னதாக காவிரி ஒழுங்காற்று குழுவின் 90வது கூட்டம் அண்மையில் நடந்த போது தமிழ்நாட்டுக்கு ஜூலை 12 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் 8000 கனஅடி நீரை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்படும் என கர்நாடக அரசு தெரிவித்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டு தொடர்ந்து தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்கும் விதமாக சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டமானது தற்போது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சட்டமன்ற கட்சி தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் எஸ்.பி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன், காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை, பாஜக கரு நாகராஜன், பாமக சார்பில் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து சரியாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். சட்டப்படி சென்ற ஆண்டு கர்நாடக அரசு தண்ணீர் விடுவிக்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். காவிரி ஆணையம், உச்சநீதிமன்றம், ஒழுங்காற்று குழு ஆகியவற்றின் ஆணைகளை நிறைவேற்றாத கர்நாடக அரசை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த சட்டமன்ற கூட்டம் தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தனது கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில் ஆட்சேபனை எதுவும் இல்லை எனவும், ஆனால் மேகதாது அணை கட்ட ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேகதாது அணையால் தமிழ்நாடு, கர்நாடகா என இரு மாநிலங்களும் பயனடையும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு தமிழ்நாடு அரசுக்கு தனது ஒரே வேண்டுகோள் இதுதான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க தமிழ்நாடு ஒத்துழைப்பு வழங்கும் என நம்புவதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.